Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இந்த வீடியோ வந்து டெடிகேட்டட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு நல்லா தெரியும், இப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து முடிச்சுட்டு நான் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஃபுல் டைமாக அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காகவே தான். ஸோ இப்போ கிடைக்கிற சின்ன சின்ன டைமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி பெருசாக அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இயர்லாம் படிக்கிறேன் அப்படின்னா இப்போ தான் ஒரு அரை வருஷம் முடிஞ்சிருக்கு. ஒரு 6 மாதம் 5 மாதம் 6 மாதம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இன்னியும் 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சாலிடாக ஒரு 2.5 இயர்ஸ் இருக்குது. இது 4 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3.5 இயர்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்குமே மோர் தென் ஒரு 900 டேஸ் இருக்குது. இவங்களுக்கும் இன்னும் 1200+ டேஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம்னு வச்சா கூட 1000 நாள் அப்படிங்கிறப்ப தாராளமாக 2000 மணி நேரம். ஸோ ஒரு 1200 to 1500 ஹவர்ஸ் படித்தா போதும். ஜிஎஸ்லலாம் சாலிடாக 65+ எடுக்கலாம். 75க்கு 65+ எடுக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ இருக்கிற டைமை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பின்னாடி பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் படித்த இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் இருக்கிறவங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் படித்த சோசியல் புக்கு தான் 10th புக்கு. ஸோ நீங்கள் படித்த புக்கை டிஎன்பிஎஸ்சியில் இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அடுத்து ஜாகிரஃபி. ஸோ 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும் ஒரு 6 லெசன், ஜாகிரஃபியில் ஒரு 7 லெசன். ஸோ இந்த 13 லெசனை ப்ராப்பராக படித்து ரிவைஸ் பண்ணி அதுக்கு நோட்ஸ் எடுத்து, ஸோ நோட்ஸ் எடுக்க தெரியலை அப்படின்னா நோட்ஸ் எடுங்க, அதை திருப்பி படிங்க, அதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நோட்ஸ் எடுங்க, திருப்பி ஒரு ஃப்ரெஷ் நோட்ஸ் எடுங்க. ஸோ அந்த லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இதெல்லாம் வந்து இப்போ கிடைக்கிற உங்களுக்கான டைம். ஸோ எல்லாருக்கும் இந்த டைம் கிடைக்காது. ஸோ ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் ஸோ நோட்ஸ் எடுத்து அதை திருப்பி ரிவைஸ் பண்ணி திருப்பி ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் டைம் கிடைக்காது. அதே மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஸோ இது வந்து வேறு யாரும் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படித்த 10th சோசியல் புக்கு தான். ஸோ அதை ஒரு அப்ரோச் மட்டும் மாற்றி படிக்க போகிறீங்க. கண்டென்ட் அதே தான், என்ன நீங்கள் படிச்சிங்களோ அதுதான் இப்பயும் இருக்குது. பட் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன அப்ரோச் தேவையோ அதை படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ 2வது விஷயம் மேக்ஸ். ஸோ மேக்ஸு டாபிக் வைஸாக படிக்கிறோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய டாபிக் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடில் இனிஷியலாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு மாதம் ஒரு 1.5 மாதத்துக்கான பிளான் அப்படின்னா, ஸோ ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நியூ இயர் லீவ் வரும், செமஸ்டர் லீவில் இருப்பீங்க, அடுத்து பொங்கல் லீவ் வருது. ஸோ நிறைய டைம் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபுல் டே இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் சேர்ந்துலாம் லீவ் வந்துச்சுன்னா டெய்லி 4-5 மணி நேரம் கூட படிக்கலாம். ஸோ இப்போ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காம படிச்சிங்க அப்படின்னா பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ பின்னாடி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூடில் ஒரு 5 டாப்பிக்கோ 6 டாப்பிக்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு டாப்பிக்காக படிங்க. ஸோ அதே மாதிரி தான் ரீசனிங்லேயும் ஒரு 5-6 முக்கியமான டாபிக் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுலேயும் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் முடித்ததுக்கப்புறம் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15-20 நாள் டெய்லி ஒரு 10 கொஷின். ஸோ 5 கொஷின் வச்சா கூட 500 நாளுக்குங்கிறப்ப 2500 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அப்போ ஒரு 10 டாப்பிக்கை கவர் பண்ணி 2500 கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 10 டாப்பிக்குமே நம்ம தரோவாயிடலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ண பிறகு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 200-300 கொஷின் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது. ஸோ ஃபுல் டைம் படிக்கிற அஸ்பிரன்ஸ்லாம் டெய்லி 25 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். 6 மாதத்தில் படிக்கிறேன், மேக்ஸில் வந்து எனக்கு 25 எடுக்கணும் அப்படிங்கிறவங்களாம் ஒரு 25 கொஷின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி அதில் இருக்கிற தப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு நோட்ஸ் எடுத்து, ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு தாராளமாக 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம் கூட ஆயிரும். அப்போ அவங்களுக்குலாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரங்கிறது பெரிய விஷயம். 6 மாதத்தில் 8 மாதத்தில் படிக்கிறவங்களுக்குலாம். ஸோ உங்களுக்கு இப்போ கிடைக்கிற டைமை மேக்ஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை தரோவாக வச்சிட்டிங்க அப்படின்னா அதற்கப்புறம் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாளோ ஒரு 2 நாளோ அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளோ அப்பப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கில் ஒரு 4 கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த டாபிக் மறக்கவே மறக்காது. ஸோ அதனால் மேக்ஸுக்கு இப்போ அதிக டைம் கொடுங்க. ஸோ மேக்ஸுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அதிக டைம் கொடுங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா 10th சயின்ஸு. ஸோ 9th 10th சயின்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் படித்தது தான், வேறு யாரோ வந்து அதில் இருக்கிற கான்செப்ட்லாம் சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு இப்போ நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் சயின்ஸுக்கு வந்து வெறும் 5 கொஷின் அப்படின்னு சொல்லி யாருமே படிக்க மாட்டேங்கிறாங்க. பட் இந்த ஒரு கொஷின் கூட வாழ்க்கையவே மாற்றலாம். அப்படிங்கிறப்ப 5 கொஷினுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். 6 மாதத்தில் படிக்கிறவங்களுக்கு இந்த 5 கொஷினுக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் இந்த டயத்தில் சயின்ஸை வந்து நல்லா படித்து, குறிப்பாக சயின்ஸ் மேஜர் சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறவங்க, டிகிரி படிக்கிறவங்களுக்குலாம் இன்னுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டச்சிலேயே வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படித்த 9th 10th புக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு அதுக்கு நோட்ஸ் எடுத்து திருப்பி ரிப்பீட் ரிவிஷன் பண்ணி
அதை தரவாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறப்ப அதெல்லாம் சும்மா ஒரு 2 நாள் உட்காந்து ஃபுல் என்டையர் சயின்ஸை முடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் தமிழ். ஸோ தமிழ் இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ ஜிஎஸை பொறுத்த முடிக்கும் நிறையா படிக்க வேணாம். ஏன்னா நீங்கள் படிக்கிற டைம் வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ, அதேமாதிரி செமஸ்டர் எக்ஸாம் வர்றப்பெல்லாம் ஒரு 10 நாள் பிரேக் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போல்லாம் உட்காந்து இதை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு 10-15 நாள் படிக்கவே முடியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் நீங்கள் நிறைய டாபிக் டச் பண்ண வேணாம். ஸோ 10th இனிஷியலாக இதை 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் படித்தது அதே மாதிரி சயின்ஸில் இது மட்டும், அதுக்கப்புறம் மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போங்க. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ தமிழை பொறுத்த முடிக்கும் 6th 7th 8th நியூ புக்கு, 6th 7th 8th ஓல்டு புக்கு. ஏன் 9th 10th நான் சேர்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு 6th to 8th முடிங்க. ஏன்னா நீங்கள் 6th 7thங்கிறப்ப வேறு யாரோ வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. படித்தா தாராளமாக புரியும். ஒரு தடவை வாசித்தோடனே புரிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப இந்த 6th to 8th சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் முதல்ல கவர் பண்ணால் போதுமானது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 விஷயத்தையும் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு 6 monthsக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும், ஒரு 7 months 8 monthsக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி பெரிய லெவலில் யூஸ் ஆகும். தேங்க்யூ டு ஆல்.